Assalamualaikum. Waalaikumsalam. Waalaikumsalam. Al-Fatiha ஓதி ஸ்டார்ட் பண்ணுவோம். Al-Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdina siratal mustaqim. Siratal ladzina an'amta alaihim ghairil maghdubi alaihim waladdallin. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்ததுக்கு முதல்ல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளை எழுப்பி விட்டு உயிரோட அவரை எழுப்பி விட்டு இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு இன்னைக்கு தந்ததற்கு இந்த வாய்ப்பை வழங்க அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்மளுக்கு பிடித்தமான உணவுகளை நேரத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. நம்மளுக்கு பிடித்த உடைகள் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம். நம்ம வேலைகள் எல்லாம் நம்மளுக்கு சிறப்பான முறையில அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு செய்து கொடுத்தாங்க. மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் திருப்தியோடையும் அல்லாஹ் நம்மளை இருக்க வச்சதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். தொழுகையை பத்தி அன்னைக்கு இஷ்வா கூட சொன்னாங்க. தொழுகை அப்படிங்கிறது ரஷாத் அவங்க சொன்னத எவ்வளவு ஒரு வெயிட்டான விஷயம். ஒருவேளை தொழுகும் போது நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. அந்த தொழுகையை எவ்வளவு கவனத்தோட தொழுவணும் அப்படின்னு இன்னைக்கு அதோட அதிகமா நம்ம இன்னைக்கு ஜும்மாவையும் சேர்த்து தொழுதுருக்கோம். நல்லா நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தருவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்போம். நம்ம இன்னைக்கு செஞ்ச விஷயங்களை நம்ம ஏதாவது தவறு பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை காலம் தாழ்த்திடாம அதை உணர்த்தி எல்லாம் நம்மளுக்கு காட்டணும். நம்ம அதுக்கு வருந்தி திருந்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அல்லாஹ் கிட்ட நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கற்போம் கற்பிப்போங்கிறதுல இப்ப 3 பேரு ஒரு வாரத்துக்கு 3 பேர் பேசுறாங்க. இன்னைக்கு 2 பேர் தான் பேச போறாங்க. பானு சிஸ்டரும் இர்ஃபானும் பேச போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு யாருக்காவது இந்த தளத்துல ஜாயின் பண்ணணும்னு இருந்தா சொல்லுங்க. இன்ஷால்லா நான் கண்டிப்பா சேர்த்து விடுறேன். பானு சிஸ்டர் நீங்க பேசுறீங்களா? இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படிங்கிற தலைப்பு. மனிதனுடைய வாழ்வில் உண்மையான அறிவுங்கிறது வெறும் உலக அறிவு மட்டும் அல்ல. அல்லாவையும் அவர்தான் ஒரே தெய்வங்கிறதையும் அவர்தான் சத்தியங்கிறதையும் நியாய தீர்ப்புனாலையும் அறிதலுமே உண்மையான அறிவா இருக்கு. மனிதன் பெற்றிருக்கும் எல்லா நன்மைகளும் அல்லாவின் அருள் தான். அவை நமக்கு மிக அருகில் இருந்தாலும் நாம் அவற்றின் மதிப்பை உணராமல வாழ்ந்துடுறோம். பலர் விஷயங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அல்லாவோட வழியை அறியாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லாவோட வழிகாட்டலை அறியாம தீமைகளில் செலுத்தப்படுறாங்க. நீங்கள் மட்டும் அல்லாவின் வழியை பின்பற்றி இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் மேன்மை அடையலாம். மேலும் வாழ்வின் தீமைகளில் இருந்தும் விலகி இருக்கலாங்கிறத நினைவூட்டு விதமாதான் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால்னு அல்லாஹ் குர்ஆன் மூலம் எண்ணற்ற இடங்களில் நமக்கு அறிவுட்டுறாங்க. அல்லாவின் பெற்று சரியான பாதையில நம்மளை செலுத்தி நன்மையை அடைய உதவும் சிறந்த நினைவூட்டலா இந்த வசனங்கள் இருக்கு. அதுல டைரக்டாவும் வசனங்கள் இருக்கு, இன்டைரக்டாவும் இருக்கு. முதல் வசனம் நான் டைரக்டா உள்ளத படிக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தியாயம் 2 184. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பிருத்தலுக்கு என நியமிக்கப்பட்டுள்ளன. ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையுள்ள மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த சிரமத்துடனே அன்றி நோன்பிருக்க இயன்றவர்கள் நோன்பை முறிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழை மனிதருக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம். அதிகமான நன்மறியான காரியங்களை ஒருவர் தானாகவே முன்வந்து செய்தால் அது மேலானதே ஆகும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பிருத்தலே உங்களுக்கு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நோன்போட உண்மையான மதிப்பையும் அதன் மறைவான நன்மைகளையும் நாம் முழுமையா உணர முடியாதுங்கிறத குறிப்பிடுறாங்க. நோன்பின் உண்மையான பலன் வெளிப்படையா தெரியாது. நோன்பு என்கிறது பசி தாகம் மட்டுமல்ல, அது மன ஆசையை கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சியாவும் இருக்கு. பொறுமையை வளர்க்கறதுக்கு ஒரு வழியாவும் இருக்கு. அல்லாஹ் மீது இறையச்சத்தை அதிகமாக்கும் ஒரு செயலாவும் இருக்கு. இதன் உண்மையான பலன் இந்த உலகில் மட்டுமல்ல மறுமையில் முழுமையாக வெளிப்படுங்கிறாங்க. அல்லாஹ் அறிந்த நன்மைகள் மனிதன் அறியாதவை. நாம் ஒரு செயலை அதன் உடனடி சிரமத்தை வச்சு மதிப்பிடுறோம். ஆனா அல்லாஹ் அதன் உயர்வு, பாவ மன்னிப்பு, இறை நெருக்கம், மறுமை வெகுமதி அப்படிங்கிற அனைத்தையும் வச்சுதான் அளவிடுறாங்க. அதனால்தான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கு குறிப்பிடுறாங்க. நோன்பு உடலுக்கு சிரமமா தோணலாம், ஆனா உள்ள சுத்தமாக்கும், அகந்தைய குறைக்கும், ஏழைகளின் நிலையை உணரச் செய்யும்.
இதன் உண்மையான பலனை மனிதன் முழுமையாக அறிந்திருந்தால் மனிதன் நோன்பை ஒருபோதும் இழக்க மாட்டான். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்றது, நான் அறிந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருந்தால் இந்த செயலை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் அப்படிங்கிறதா தான் இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் என்ற வார்த்தைகள் நோன்பின் மகத்துவத்தை நம்பிக்கையுடன் ஏற்க செய்யும் ஒரு இறை அழைப்பா இருக்குது. அடுத்த வசனம் 61வது அத்தியாயத்துல 11. கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் உங்களுடைய பணத்தையும் உங்கள் வாழ்வுகளையும் கொண்டு கடவுளின் நிமித்தம் பாடுபடுபவர்கள் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் பாடுபடுங்கள், நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மிக சிறந்த பேரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட அர்த்தம் என்னன்னா 61வது அத்தியாயத்துல 11வது வசனம், கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் உங்களுடைய பணத்தையும் உங்கள் வாழ்வுகளையும் கொண்டு கடவுளின் நிமித்தம் பாடுபடுங்கள், நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மிக சிறந்த பேரமாகும் சொல்றாங்க. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் மனிதர்களுக்கு உண்மையான வெற்றியின் வழியை தெளிவா எடுத்திருக்கிறாங்க. ஈமான்கிறது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அது செயல்களால நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்னா இருக்குது. அல்லாஹ் மற்றும் தூதர் மீது நம்பிக்கை வச்சவங்க தங்கள் வாழ்க்கைய அல்லாஹ்வின் வழிகாட்டல் படிதான் வாழ்வாங்க. உங்கள் செல்வங்களையும் வாழ்வுகளையும் கொண்டு அல்லாஹ்வோட வழியில பாடுபடுங்க அப்படின்னு சொல்றது தன் செல்வத்தை நன்மைக்காக செலவிடுறதும், நம்ம அறிவு, திறன், நேரம் ஆகியதை அல்லாஹ்வோட வழியில பயன்படுத்துறதும், தீமையை தடுக்கிறதும் நன்மையை நிலைநாட்ட முயற்சிப்பதும் ஆகியவையே ஆகும். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அல்லாஹ்வின் வழியில் செய்யும் தியாகம் மற்றும் உழைப்பே உண்மையான வெற்றியை அளிக்கும்னு நமக்கு அறிவுறுத்துறதா நான் உணர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் நம்பிக்கையாளர்கள் அனைவருக்குமான முக்கியமான கட்டளைகள். அதாவது 62:9, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று கூட்டு தொழுகை சலாத்துல் ஜுமா அறிவிக்கப்படும் பொழுது கடவுளை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லவும் வேலைகள் அனைத்தையும் போட்டுவிடவும் வேண்டும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகவும் சொல்றாங்க. இந்த வசனத்துல ஜும்மா தொழுகையோட மகத்துவத்தை மிக தெளிவா எடுத்துரைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைப்பு கேட்கும் போது, அதாவது அதான் கேட்ட உடனே நம்ம கவனம் முழுவதையும் அல்லாஹ்வோட பக்கம் திருப்பணும். நாம் செய்யும் வியாபாரத்தினால கிடைக்கிற லாபம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை விட்டுட்டு தொழுகைக்கு செல்லணும். ஏன்னா மனிதன் அல்லாஹ்வோட நினைவுல இருந்து திசை திருப்புறது பொருளாதார செயல்களா தான் இருக்குது. அதை விட்டுட்டு அல்லாஹ்வை மனசார நினைவு கூறுவது உண்மையான லாபம்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஜும்மா தொழுகையோட மதிப்பையும் அதில் உள்ள நன்மைகளையும் உண்மையாக அறிந்திருந்தால் மனிதன் அதை விட்டு வேறு எதற்கும் முன்னுரிமை அளிக்க மாட்டான் அப்படிங்கறத தான் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி காட்டுது. அடுத்தது 6:32, நமது முன்னுரிமைகளை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. இந்த உலக வாழ்வானது மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை விட அதிகம் இல்ல. அதே சமயம் மறு உலகின் தங்குமிடமோ நன்னறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாகும். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் மனிதர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை தெளிவா எடுத்து சொல்றாங்க. அதாவது உலக வாழ்க்கை நிலையானது கிடையாது. இன்பங்களும் துன்பங்களும் தோன்றும், விரைவில் மறைஞ்சிடும். இளமை முதுமையா மாறும், ஆரோக்கியம் நோயா மாறும், செல்வம் இழப்பா மாறும். இதெல்லாம் எதுவுமே இல்லை. மனிதன் நிலையில்லாத இந்த உலகத்துல மூழ்கி தனது இறுதி இலக்கை மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த வசனத்தோட எச்சரிக்கையா இருக்குது. உண்மையான நிலையான வாழ்க்கை மறுமைதான். அங்குதான் நிரந்தரமான அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும். அங்க எந்த முடிவும் இல்ல, எந்த இழப்பும் இல்ல. ஆகவே மனிதன் தனது இறுதி இலக்கை மறுமைதான் அப்படின்னு மறுமைக்காக தயார் செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் சிந்திக்க மாட்டீர்களா, புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு நம்ம பாதைய திருத்தி அமைச்சுக்கொள்ள அல்லாஹ் அழைக்கிறாங்க. இந்த வசனத்தின் கருத்தா இதுதான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்டைரக்டா ஒரு சில வசனங்கள் வரும். 16:18, கடவுளின் ஆசிகளை நீங்கள் எண்ணினால் நீங்கள் அவற்றை முழுமையாக உள்ளடக்கி விடும் சாத்தியம் கிடையாது. மனிதன் அல்லாஹ்வோட அருளை அளந்து விட முடியுமா? அளக்கவே முடியாது. அதே சமயத்துல எண்ணற்ற அருளை பெற்றிருக்கிறான் மனிதன். நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்பும், அதன் செயல்பாடுகளும், நம் சுவாசம், நம்ம அமைதி, இவை அனைத்துமே அல்லாஹ்வோட பெரிய பரிசா இருக்குது. இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வோட அருளை இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த அருள்களுக்கெல்லாம் எவ்வளவு விலை மதிப்பானவைங்கிறத மட்டும் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றியுடன் வாழ்ந்திருப்போம் அப்படிங்கறத தான் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுது. 33:22, மானிடன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான் அப்படிங்கிறாங்க.
அறியாமை மனிதனை அல்லாவோட அருளை பெறுறதுல விலக்கி வச்சிடுது. அல்லாஹ் மட்டுமே உண்மை, சத்தியம், நிலையானது அப்படிங்கிறத உணராம பொய்மையை போய் உண்மைன்னு நம்பி தீமையில மாட்டிக்கொள்ளும் அறியாமைய நீங்கள் மட்டும் அறிந்திருந்தாலும் இந்த வசனம் உணர்த்துது. அறியாமை மனிதனை தவறா நடத்தும்னு இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. அறியாமைங்கிற இருள இருந்து நம்மளை வழி நடத்துறது அல்லாஹ் தானே. அல்லாஹ்வை பின்பற்றினால்தான் நம்ம சரியான பாதையில செல்ல முடியும்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்தது 35:28 அல்லாஹ்வை அறிதல் ஒரு ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அல்லாஹ் மீது உண்மையில் பக்தி உள்ள மக்கள் அறிவுடையவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ்வோட பக்தியோடு இருக்கும்போது அல்லாஹ்வை உணர்ற அறிவு கிடைக்குது. அந்த அறிவு தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒளியா இருக்குது. அந்த ஒளிதான் நமக்கு நல்லது எது, கெட்டது எது, சரி எது, தவறு எதுன்னு மனதால முழுசா உணர வைக்குது. அல்லாஹ்வை அறிஞ்சு வாழ்றதுதான் அறிவு ஒளி என்கிறது தான். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நாம் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ்வோட வழிகாட்டல்களை கற்று வளர்ந்திருப்போமே அப்படிங்கறத தான் இந்த வசனம் உணர்த்திக்கிட்டே இருக்குது. அடுத்தது நன்றி உணர்வு நமக்கு அமைதியை தரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது 14:7 நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றீர்களோ நான் உங்களுக்கு அவ்வளவு தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நன்றி சொல்லுதல்ங்கிறது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருப்பது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் அல்லாஹ்வோட நேசத்தையும் திருப்தியையும் பெற வைக்கும், வெற்றியையும் நமக்கு கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல நன்றி மனிதனோட மனச அமைதியாக்கும் மருந்து அப்படிங்கறத புரிஞ்சா நாம நமக்கு கிடைத்த எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல பழகிக்குவோங்கிறது தான் இந்த வசனம் உணர்த்துது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது தவறுகள் செய்தாலும் திருந்தும் வாய்ப்பு எப்போதும் உள்ளதுன்னு ஒரு வசனத்துல சொல்லி கொடுக்குறாங்க. 39:53 வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார். அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். எந்த தவறு செஞ்சாலும் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காம அத தவறுங்கிறத ஏத்துக்கிட்டு அதுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழுங்க. நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கூறும் இந்த வசனம் அல்லாஹ்வோட மிகப்பெரிய கருணையை எடுத்துரைக்குது. நீங்கள் மட்டும் இதை அறிஞ்சிருந்தா நீண்ட தவறுகளிலே மூழ்கி அழிந்து விடாமல் அல்லாஹ்வோட பாதையில நன்னறியாளர்களாய் மாறலாம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாங்கிறத தான் இந்த வசனம் குறிக்குது. இந்த உலகம் கடந்து போகும் பாலங்கிறத நீங்கள் மட்டும் அறிஞ்சிருந்தா சுமைகளை சேர்க்காம நன்மையா நடந்திருப்பீர்கள். இந்த உலகம் நிழல் என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நிழலை துரத்தி ஓடாமல் நிரந்தர ஒளியை நாடியிருப்பீர்கள். ஒவ்வொரு நொடியும் மறுமையில் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் ஒரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் விழிப்புடன் இருந்திருப்பீர்கள். நாம் கேட்கும் வாக்கள் ஒருபோதும் வீணாகாது என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நம்பிக்கையுடன் கைகளை உயர்த்துவதை நிறுத்தவே மாட்டீர்கள். கண்ணீரும் ஒரு துவாவாகும் என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் வலியிலும் வணக்கத்தை தேடி பொறுமையோடு இருந்திருப்பீர்கள். ஒரு நிமிட துவா வானத்தின் கதவை திறக்கும் என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் மௌனத்தையும் வணக்கமாக மாற்றியிருப்பீர்கள். நமக்கு நடக்காமல் தாமதமாகும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் கருணைதான் என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் புலம்பலை விடுத்து வணக்கத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பீர்கள். அல்லாஹ்வை குறை கூறுவதை விட்டும் நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள். ஒவ்வொரு சிறு நன்மையும் பெரிய எடை கொண்டது என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அலட்சியத்தை தவிர்த்து நன்மை செய்ய ஓடி இருப்பீர்கள். சோதனைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அல்லாஹ்வின் அருளை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் பொறுமையை ஒருபோதும் விட்டுவிட மாட்டீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்பணியும் அல்லாஹ்வோட பாதையில பதிவு செய்யப்படுகிறதுங்கிறத நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நன்மையை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டீர்கள். எல்லாத்துக்கும் மேல மறுமை ஒரு வாக்குறுதி என்று நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இந்த உலகத்தை தேடாமல் அல்லாஹ்வை மட்டுமே தேடி இருப்பீர்கள். மொத்தத்துல நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் என்ற இந்த வார்த்தை மனித அறிவின் எல்லையை நினைவூட்டும் ஒரு தெய்வீக அழைப்பு, ஒரு ஆழமான விளக்கம். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் என்ற இந்த வசனம் அல்லாஹ்விடம் பக்தி செலுத்தி அல்லாஹ்வோட அருளை பெறுவதற்கான ஒரு நினைவூட்டல், அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றி கருணையை பெற ஒரு நினைவூட்டல், அல்லாஹ்வின் வழிகாட்டல்களை பின்பற்றி நம் வாழ்வில் இருக்கும் இருளை விரட்ட ஒரு நினைவூட்டல். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்வின் நேசத்தை பெற, மன்னிப்பு கேட்டு கண்ணியத்தை பெற, வரம்புகளை மீளாமல் இருப்பதற்கும் சிறந்ததை தாமதிக்காமல் செய்து முடிப்பதற்குமான
ஒரு அழகிய நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகான வசனங்கள், ஆழமான கருத்துக்கள், மறுக்க முடியாத உண்மைகள். அல்லாஹ் மட்டுமே கற்றுக் கொடுக்க போதுமானவர் என்பதை உணரும் வார்த்தைகள். கற்றுக் கொடுக்க அல்லாஹ் மட்டுமே போதுமானவர் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ்வோட வார்த்தைகளை தினமும் கற்றுக்கிட்டே இருப்போம். கற்று உணர்ந்து அவரோட கட்டளைகளை நிறைவேற்றி வழிகாட்டல்களை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் நேசத்தையும் திருப்தியையும் பெற எப்போதும் இன்ஷா அல்லாஹ் பாடுபடுவோம். இப்படிப்பட்ட வசனங்களை எப்போதும் நாம நினைவிலேயே வச்சிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். பேச வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கே நன்றிகள் பல. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே. ஸலாமுன் அலைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய பயானே பண்ணிட்டா. அப்பாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அல்லாஹ்வோட வசனங்களை வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருந்துச்சு பாரு. நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால், நம்ம அறியாதவங்களா இருக்கிறனாலதான் கடவுளுடைய வழிய நம்மளுக்கு ஒன்னையும் அதுக்குள்ள ஒரு வசனத்துக்குள்ள அவர் எவ்வளவு நம்ம மட்டும் அறிஞ்சிருந்தா நம்ம மேல இருந்து கீழே வந்திருக்க மாட்டோம். இங்கே வந்து அறியாம இருக்கோம்ல. அதனாலதான் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அறிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற. அதுல அறிந்து வாழ்றதா அறிவுடைய ஒளி அப்படின்னு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அறிவு ஒளிய வந்து நம்மளுக்கு அல்லாஹ் ஊட்டிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் வந்து கொஞ்சம் பல்பு லைட்டா எரியுது நம்மளுக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம்னா, நீங்க சொன்ன எல்லாருக்குமே அந்த 39 53வது வசனம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். வரமே அல்லாஹ் நல்ல நம்பிக்கை இழக்காதீங்க. அதுதான் அல்லாஹ் நம்மள வந்து வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு. என்னுடைய கருணையில நீ வந்துரு அப்படின்னு சொல்லி. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கேட்டுட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமே வந்து கடவுளை நினைவு கூறுற மாதிரி, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி கடவுள் எவ்வளவு அதாவது நேரடியாவும் மறைமுகமாவும் எவ்வளவு விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். வெற்றிக்காக பாடுபடுவோம். பெரிய பாடு, கடினமா உழைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இர்ஃபான் இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இர்ஃபானுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் பேச வந்திருக்கீங்க, அதனால வாழ்த்துக்கள். ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து இந்த 5 pillars இஸ்லாம், ஷஹதா, கான்டாக்ட் பிரேயர்ஸ், சலாத், obligatory charities, zakat, ஃபாஸ்டிங், நோன்பு, ஹஜ். ஷஹதா, சலாத், நோன்பு, ஹஜ், இது நாளும் நான் விட்டுட்டு I'm going to speak about, நான் வந்து சேரிட்டி பத்தி பேச போறேன். சேரிட்டி அண்ட் மெட்டீரியல் அட்ராக்ஷன். நான் ஏன் எடுத்துன்னு சொல்றேன், இப்போ ரீசெண்டா நான் வந்து 5-6 நாளுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒருத்தர் அவங்களை பார்க்க எனக்கு ஃபேமிலியில தருவாங்க. அன்னைக்கு கூட்டு போனாங்க. பட் அவங்களுக்கு அது கொடுக்க மனசு வருது. அவங்க எனக்கே பிடிக்கல, நான் இதுல ஒண்ணு வேண்டாம்பா அப்படின்னாங்க. சூரா 2:7 O you who believe, you shall give to charity from the good things you have, and from what we have produced for you from the earth. Do not pick bad that to give away. When you also do not accept it unless your eyes are closed. God is rich and praiseworthy. தெரியும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து சாப்பாட்டு பொருளோ ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடும், அதை நமக்கு போட்டு அதை இந்த வருவாங்கல்ல, இந்த கார்பேஜ் எடுத்து போடுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துரு. துணி கூட அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து எப்படின்னா, நான் ஒரு போடுறதுலாம் கொஞ்சம் நான் நல்ல கிளாஸ் தான் போடுவேன். அது கூட வந்து நான் நல்லா வச்சிருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எப்படின்னா அது ரொம்ப மக்கி போயிடும், அப்பதான் தூக்கியே போடுவேன். அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கிற கொடுத்துடணும். அதை நம்ம வந்து விஷயம் அது எதுக்கு சொல்றோம்னா, நம்ம அந்த இது அது கூட வரக்கூட கிடையாது. அந்த லைக் சின்ன சின்ன வயசுல இருந்து பழக்கணும். கூட வந்து
சூரா 2:272. You are responsible for guiding anyone. God is the one who guides whoever chooses to be guided. Any you give is for your own good. Any charity you give, you shall be for sake of God. Any charity you give will be repaid to you without the least injustice. காசு அதெல்லாம் கொடுத்தா போதும்னு நம்ம சம்பாதிக்கிறோம், அதுல 2.5% கொடுத்தா போதும். சேரிட்டி மணி, காசு மட்டும் கிடையாது. காசை விட நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப பண்றது இல்ல, அப்பப்போ பண்ணுவோம். காலையில வந்து ஒரு 2 சாப்பாடு வாங்கிட்டு ஒரு தேடி சில பேர்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு. நம்ம காசு கொடுத்தாலும் சாப்பாடு கொடுக்கும் போது அவங்க வந்து அதை வாங்குறதும் சரி, அதை வாங்கிறதும் சரி, அது சொன்னா புரியாது. அது வந்து ஒரு விதமான ஒரு கூஸ்பம்ஸா இருக்கும். அதோட இந்த சொன்ன தெரியுமா, குட் பிடிக்கல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது சொன்னது வந்து ஒரு அவங்க ஒரு அவங்க நம்ம வந்து பிகாஸ் இந்த ஸ்ட்ரைக்காச்சன் இன்னைக்கு அவங்க சொல்லும் போது வந்து உறவினர் உற்றார் இந்த லிஸ்ட் இருக்கு. பட் இந்த இது வந்து அவங்க குரான் படிக்கல, பட் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ ஓகே, இது வந்து இந்த எசன்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்கு. அதை எடுத்துட்டேன். அதோட வந்து இந்த மணி அண்ட் நம்ம மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவனுடைய ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அவன் சப்ளைட்டர் தான். அவன் வந்து கடன் வாங்கியிருந்தான் ஒரு 2-3 பேர்கிட்ட மேரேஜ்க்காக. அப்போ அவன் சொன்னான், நான் வந்து தெரிஞ்சவன் தான், பட் இந்த காசு வரும்போது முடியலாம், பட் தெரிஞ்சவங்க இருந்தாலுமே வந்து கேட்ப தெரியுமா, அது ஏதோ ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுன வசனம் வந்து choose your friends carefully. இதுல ஜக்காத் அண்ட் மணி இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு ரைட் நவ். சொல்ல நான் விருப்பப்பட்டேன். அந்த வந்து காசுன்னு சொல்றோம், டைம் ஸ்பேஸ். நீங்க காசு கொடுக்கலாம், காசோ சாப்பாடோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, ஒரு கஷ்டமோ நஷ்டமோ இது சொல்றாலுமே நீங்க அவங்க கூட டைம் ஸ்பேஸ் வார்த்தை எல்லாமே அது ஜக்காத்தை தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் தென் இப்போ இடத்துக்கு போறோம். இப்போ நம்ம வந்து இந்த குடும்பம் கிடையாது, ஒரு புது சேவைக்கு போறோம். அங்க போயிட்டு வந்து இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்க நிறைய பண்ணுவாங்க. இந்த காசா இருக்கட்டும், டைமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப செலவு பண்ணுவாங்க அந்த பொது சேவைக்கு. நான் சொல்லுவேன், இது நீங்க செலவு பண்றீங்க, இது என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு. அது நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு விதமான ஜக்காத். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து இந்த பழக்கத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. ஜக்காத் இஸ் நாட் ஒன்லி மணி, இட்ஸ் அபவுட் டிஃபரெண்ட் திங்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஹொரைசன்ஸ். நம்மளுடைய பார்வையை வந்து நல்ல வேகா பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அதாவது மாதிரியே பேசுறாரு. யதார்த்தமா நீங்க என்ன இது பண்ணீங்களோ அத வந்து ரொம்ப யதார்த்தமா அந்த ஃபீலோட சொன்னது. காசு கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு கைண்ட் வேர்ட்ஸ் கூட, அது கூட ஜக்காத்து தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவரோட புள்ள இல்லையா, அத அழகா சொன்னாரு. கேட்டு கேட்டு வளர்றாங்கல்ல மீரா. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அத நீங்க சொல்லும் போது இன்னொன்னு எனக்கு ஹிந்து அவங்க ஹிந்துவா இருக்காங்க, அவங்க கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு. நம்ம குரான் படிக்கிறோம், நம்ம கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி இல்ல, அவங்களும் மனுஷங்க தானே. ஆமா ஆமா, அது வந்து ஜக்காத்துன்னு இல்ல. இப்ப நம்ம வந்து இந்த காசு கொடுக்குறோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து 50 ரூபாங்க 70 ரூபாங்க சனா போவோம். பட் நம்ம கிளந்து போகும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணணும். அது கண்டிப்பா இருக்கும், இருக்காம இருக்காது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நானுமே அப்படிதான். இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து ஜக்காத்துக்கோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு போனா செலவு தரமாட்டா பண்ணுவேன். எங்க அத்தா திட்டுவாப்புல. அவன் அப்படி இல்லாம இப்படி அதை வந்து மணி மட்டும் கிடையாது, நம்ம எப்படி இருக்கணும். அதுவும் இந்த ஜக்காத் ஏன் சொன்னா அது ஒரு மேஜரான ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி பண்ணலாம், அதனாலதான் சொல்லணும் ஆசைப்பட்டேன்.
ஒருத்தர் கொடுக்கும் போது அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டது எதையும் நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா? சரியானதை மட்டும் தான் கொடுப்போம். நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு, அந்த இது மட்டும் காசு கொடுக்கறது அது மட்டும் தர்மம் இல்லை. ஒருத்தருக்கு ஆறுதல் தேவைன்னா அந்த நேரத்துல நம்ம ஆறுதல் கொடுக்கறது. சிலர் பாத்தீங்கன்னா தனியா நின்றுட்டு எல்லா இதையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா தனியா நின்றுட்டு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கூட போய் சப்போர்ட்டா நிக்கிறது, ஒரு கேரிங்கா அந்த டைம்ல அவங்க கிட்ட பேசுறது, காசு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கறது, இல்ல அவங்க கூட சப்போர்ட்டா நிக்கிறது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்களை வந்து உள்ளடக்கியதா தான் இந்த தர்மம் அப்படிங்கிறது இருக்கு. தர்ம சிந்தனையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அத தர்மத்தை தனியா எல்லாம் சொல்றாங்க. ஜக்காத்தை வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி கொடுக்க சொல்றதையும் எல்லாம் வந்து கரெக்டா அதை தனியா சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு தனியா ஒரு ஜாய். அதை நம்ம கொடுத்து என்ஜாய் பண்ணும் போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை வார்த்தைகளால நம்மளால சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து கொடுக்குற நிலையில நன்றி சொல்லிட்டு நம்ம அதை செய்யும் போது உண்மையே அது ஒரு தனி ஹாப்பினஸா தான் இருக்கும். மாஷா அல்லாஹ். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பேசணும் இர்ஃபான். இது தொடக்கமா இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்தை, கடவுளை பத்தின அந்த உண்மையான கடவுளை நம்ம அறியறதுக்கான அந்த வழிகளை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வந்து நன்மை அடைகிறதுக்காக தான் திருப்பி நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் மட்டும் இருந்தால் அதை நோன்பு பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சிஸ்டர் சொன்ன மாதிரி நோன்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. மனக்கட்டுப்பாடு எப்படி வந்து இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரமா ஒரு சாப்பாடை பார்த்துட்டு இருக்க முடியல. ஆனா நான் நிறைய டைம் யோசிப்பேன் எப்படி நோன்புல மட்டும் நம்ம அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. எல்லாம் சொல்றாங்க செய்யணுங்கிற அந்த ஒரு இதோட எல்லாம் வந்து இந்த மனக்கட்டுப்பாடை எல்லாம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. நிறைய சிரமங்களை அந்த டைம்ல நம்ம பழகிக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நிறைய அதை டீடாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டிங்ல நடக்குது இல்லையா? நிறைய இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து நிறைய அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி நடந்தோம் அப்படின்னா அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த இருள்ல இருந்து நம்ம விலகி சொன்னாங்களா பக்தி உடையவங்க அறிவுடையவங்களா இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அல்லாஹ் நம்மளை வந்து மாத்திருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம வந்து அறிந்திருந்தால் அறிந்திருக்கக்கூடிய மக்களா நம்மளை மாத்திக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை கொடுத்தது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. இர்ஃபான் வந்து தர்மத்தை பத்தி சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லதை கொடுக்கணும். நம்ம சுத்தி உள்ள மக்கள் அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படிங்கறத அந்த நேரத்துல அறிந்து செய்யக்கூடியதுதான் வந்து தர்மம் அப்படிங்கறத அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கணும்னு நல்லா தீர்மானிச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் நம்மளை வந்து சிறப்பா சேர்ந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வாழ்க்கை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் நம்மள அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நானே துவா பண்ணிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, கருணாளரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எங்கள் அருகில் பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவரே, எங்கள் இரட்சகரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அறிவில்லாத ஒருவனைப் போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் என்னை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம்மிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்னறியையும் மறு உலகில் நன்னறியும் எங்களுக்கு தாருங்கள். நரகின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுங்கள். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம். எங்கள் இரட்சகரே, எங்களை மன்னிப்பீராக. இறுதி விதி உம்வசமே இருக்கின்றது.
எங்கள் ரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டோம், தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி தருவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களை குணப்படுத்துபவரே, எங்கள் சகோதர சகோதரிகளில் யாரெல்லாம் சுகவீனர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகமளித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இப்போது எங்களை நீர் வழி நடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீரே கொடையாளியாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்திருப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் வரம்பு மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி வழங்குவீராக. நீரே எங்களுக்கு போதுமானவர், நீரே மிகச்சிறந்த பாதுகாவலர். எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் எங்களை புறப்பட அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு அளிப்பீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயீன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.